அலகு 1 மலேசியா உருவாக்கம் பாகம் 2. நீங்கள் கற்கப் போவது என்ன? மலேசியா உருவாக்கத்தில் ஈடுபட்ட தலைவர்களும் மாநிலங்களும். மலேசியா உருவாக்கத்தை நோக்கிய சவால்கள். மலேசியா உருவாக்கத்தில் ஈடுபட்ட தலைவர்களும் மாநிலங்களும். மலேசிய உருவாக்க திலகங்கள். துன் அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ், துன் அப்துல் ரசாக் உசேன். தேசிய மலாய்க்காரர் கூட்டமைப்பின் தலைவர், கூட்டரசு மலாயாவின் பிரதமர். லண்டனில் நடைபெற்ற மலேசிய உடன்படிக்கையில் கூட்டரசு மலாயாவின் பிரதிநிதிகளுக்கு தலைமையேற்றவர். தேசிய மலாய்க்காரர் கூட்டமைப்பின் தலைவர், கூட்டரசு மலாயாவின் துணை பிரதமர். அரசுகளுக்கு இடையிலான செயற்குழுவில் பங்காற்றியவர். துன் தெமங்கோங் ஜுகா அனக் பரியங், பெசாக்கா அனக் சரவாக் கட்சியின் தலைவர். சேத்தியா காவான் மலேசியா செயற்குழுவில் உறுப்பினம் வகித்தவர். 1963ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற மலேசிய உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவர்களுள் ஒருவர். துன் டாத்து முஸ்தாஃபார் டாத்து ஹாரூன், சபா தேசிய கூட்டமைப்பின் USNO தலைவர். சபா மக்களுக்கு மலேசிய உருவாக்கம் தொடர்பாக விளக்கம் அளித்தவர். லீ குவான் யூ, மக்கள் செயல் கட்சியின் PAP தலைவர். சிங்கப்பூரில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முடக்குவதற்காக மலேசியா உருவாக்கம் சிந்தனைக்கு ஆதரவளித்தவர். டான் தாதோ அமார், ஸ்டீஃபன் கலாங், நிங்கான். சரவாக் தேசிய கட்சியின் ஸ்னாப் தலைவர். சரவாக்கு கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியதோடு மலேசியா உருவாக்க முயற்சியை ஆதரித்தவர். டொனால்ட் ஸ்டீஃபன்ஸ், துன் முகமட் புவாட் ஸ்டீஃபன்ஸ். தத்து பண்டார் அபாங் ஹாஜி முஸ்தபா. தேசிய கடலான் கூட்டமைப்பின் UNKO தலைவர். மலேசியா உருவாக்கத்தை வெற்றி பெற செய்ய செத்தியா காவான் மலேசியா செயற்குழுவை அமைக்க முன்மொழிந்தவர். பார்ட்டி நகாரா சரவாக் பானாஸ் தலைவர். மலேசியா உருவாக்கத்தை ஆதரித்தவர். 1963ஆம் ஆண்டு லண்டனில் மலேசியா உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவர்களுள் ஒருவர். துன்முகம் சாலி ஒஸ்மான், தேதிய மலாய்க்காரர் கூட்டமைப்பின் UMNO தலைவர். கோபோல் ஆணையத்தில் உறுப்பியம் வகித்தவர். வெளியுறவு அமைச்சின் நிரந்தர தலைமைச் செயலாளராக பதவி வகித்தபோது மலேசிய உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். டான் வாங் பாங் லீ, மலேசிய சீனர் சங்கத்தின் MCA தலைவர். கோபோல் ஆணையத்தின் கூட்டரசு மலாயா நிகராளி. மலேசியா உருவாக்கம் தொடர்பாக சரவாக் சபா மக்களை நேர்காணல் செய்து கோரிக்கை மனுவை ஆய்ந்தவர். மலேசிய உருவாக்க திலகங்கள். துன் வி சம்பந்தன், மலேசிய இந்திய காங்கிரசின் IMC தலைவர். கூட்டரசு மலாயா அமைச்சரவை குழுவோடு சேர்ந்து கோபோட் ஆணைய திட்ட அறிக்கையை கருத்தூன்றி ஆய்ந்தவர். மலேசியா உருவாக்கத்தில் இடம்பெற்ற மாநிலங்கள்: கூட்டரசு மலாயா, சிங்கப்பூர், சரவாக், சபா. மலேசியா உருவாக்கத்தில் எழுந்த சவால்கள். மலேசியா உருவாக்கம் தன் நாட்டின் நிலைக்கு அச்சுறுத்தலாக அமைவதாக கருதிய இந்தோனேசியா 1963ஆம் ஆண்டு முதல் 1966ஆம் ஆண்டு வரை மலேசியா மீது எதிர்ப்பு போராட்டத்தை கான்ஃப்ரண்டாசி பிரகடனப்படுத்தியது. அடுத்த சவால் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வந்தது. சபாவை தன் நாட்டின் ஒரு பகுதி என உரிமை கோரியது. சவால்கள் இருப்பினும் மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் இடையிலான இறுக்கமான உறவு இறுதியில் வழக்க நிலைக்கு திரும்பியது. இவ்வுறவின் விரிசல் அந்நாட்டு தலைவர்களின் ஒருமைப்பாட்டினால் களையப்பட்டது. சுபிட்சத்திற்கும் வட்டார ஒற்றுமைக்கும் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மலேசியா உருவாக்கத்தில் எழுந்த சவால்கள். பல்வேறு சவால்களை கடந்து 16 செப்டம்பர் 1963இல் மலேசியா உருவாக்கப்பட்டது. மலேசிய மக்களாகிய நாம் மலேசியா உருவாக்கத்தின் வெற்றிக்கு பங்காற்றிய ஒவ்வொரு குடிமகனின் முழு ஈடுபாட்டையும் எண்ணி அவசியம் பெருமிதம் கொள்ள வேண்டும்.
மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.